ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல பார்க்க போற ரொம்பவே பரபரப்பான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சூர்யா நடிப்பில் உருவான கருப்பு திரைப்படம் மே 14ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் படத்தின் காலை மற்றும் மதிய காட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டது சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகளுக்காக நள்ளிரவு 2 மணி வரை திரையிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அனுமதி அளித்திருந்தாங்க. பட ரிலீஸ்ல ஏற்பட்ட சில சிக்கல்களால் காலை காட்சிகள் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து படத்தின் தயாரிப்பாளர் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் இயக்குனர் RJ பாலாஜியும் கண்ணீருடன் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்று வெளியிட்டு படம் கண்டிப்பாக மாலை 6 மணிக்கு வெளியாகும் என்ற நம்பிக்கையை தெரிவித்திருக்கார். சினிமா உலகில் இந்த சலசலப்பு ஒருபுறம் ஓடிக்கொண்டிருக்க, மறுபுறம் இணையவாசிகள் மற்றும் விஜய் ரசிகர்கள் சிலர் நடிகர் சூர்யாவிற்கு ஒரு விசித்திரமான கோரிக்கையை விடுத்து வருகின்றனர். நீண்ட கால நண்பர்களான முதலமைச்சர் விஜய் மற்றும் சூர்யா ஆகியோரின் நட்பை குறிப்பிட்டு சூர்யா அண்ணா, இந்த சினிமா தயாரிப்பாளர்களை நம்புவது வீண். நீங்கள் முதலமைச்சர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடுங்கள். உங்களுக்கு திருச்சி கிழக்கு தொகுதி வேட்பாளர் வாய்ப்பை தருகிறோம் என்று சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் விஜயின் நெருங்கிய நண்பரான நடிகர் ஸ்ரீமனும் சூர்யாவின் படக்குழுவிற்கு ஆதரவாக கடந்த சில நாட்களாக நடந்த கசப்பான சம்பவங்களை மறந்துவிடுங்கள். சூர்யா பிரதரின் உழைப்பிற்கு படம் கண்டிப்பாக பட்டையை கிளப்பும் என்று பாசிட்டிவாக பதிவிட்டு ஆறுதல் கூறியிருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் ஓடிக்கொண்டிருக்க, மற்றொரு புறமோ அனல் பறக்கக்கூடிய அரசியல் களத்தில் பல்வேறு அதிரடியான மாற்றங்கள் எழுந்து கொண்டு இருக்கிறது. அதிலும் கர்நாடக துணை முதல்வர் TK சிவக்குமார் விஜய்க்கு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு கடுமையாக விமர்சனம் செய்திருக்காரு. ஆனால் தற்போது விஜய் தேர்தலில் வென்று முதல்வராகியும் இருக்காரு. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜயுடன் கூட்டணியில் சேர்ந்த நிலையில் TK சிவக்குமார் விஜய்க்கு போன் போட்டு பேசிய வீடியோ இணையதளங்கள்ல வெளியாகி வருது. அதுல TK சிவக்குமார் என்ன சொன்னார் என்பது பற்றி இப்ப பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் வென்று தாவிக ஆட்சியை பிடித்துள்ள முதல்வராக விஜய் பதவியேற்று செயல்பட்டு வருகிறார். மெஜாரிட்டி இல்லாவிட்டாலும் கூட திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுகவில் SP வேலுமணி தலைமையிலான MLAக்களின் ஆதரவுல விஜய் பெரும்பான்மையை நிரூபித்திருக்கார். குறிப்பாக தேர்தலில் 5 தொகுதிகளில் வென்ற காங்கிரஸ் தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி தாவிகவுடன் கைகோர்த்துள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சியினருக்கு 2 அமைச்சர் பதவியை வழங்க விஜய் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியும் இருந்தன. விஜயிடம் பேசிய TK சிவக்குமார், இந்நிலையில் தான் கர்நாடக துணை முதல்வரான TK சிவக்குமார் விஜய்க்கு போன் செய்து பேசியிருக்கார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவர் விஜய்க்கு செல்போன்ல பேசி வாழ்த்து தெரிவிக்கும் வீடியோ தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவில் TK சிவக்குமார், குட் ஈவினிங் விஜய், வாழ்த்துக்கள், நீங்கள் வரலாறு படைத்துள்ளீர்கள், எல்லாரையும் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம். ஏனென்றால் இளைஞர்கள் மிகுந்த உணர்வுபூர்வமான ஈடுபாடுகளையும் லட்சியங்களையும் கொண்டுள்ளனர் என்பதை அங்கீகரித்து ஒன்றிணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உள்ளது. நாங்கள் எல்லாரும் உங்களுடன் இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமானாலும் சொல்லுங்கள். எங்களால் இயன்ற அனைத்து உதவிகளையும் ஆதரவுகளையும் தங்களுக்கு வழங்க நாங்கள் முயற்சிப்போம். இரு மாநிலங்களின் முன்னேற்றம் மற்றும் நலனுக்காகவும் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கார். முன்னதாக தேர்தல் சமயத்தில் TK சிவக்குமார் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். அதாவது விஜய் நெல்லை, தூத்துக்குடியில பிரச்சாரம் செய்தபோது திமுக தனது கூட்டணியில் காங்கிரஸை வைத்துள்ளது. சில கோடிகளை கொடுத்து அந்த கட்சியை திமுக தக்க வைத்துள்ளது. இருப்பினும் உண்மையான காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக பக்கம் நிற்கிறது என்று கூறியிருந்தார். இது பற்றி கேட்டதற்கு TK சிவக்குமார் காட்டமாகவே பதிலளித்தார். அதாவது TK சிவக்குமார் தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட TK சிவக்குமார் விஜயை கடுமையாக விமர்சனமும் செய்தார். இது பற்றி TK சிவக்குமார், அரசியலில் விஜய்க்கு முதிர்ச்சி இல்லை, அவருக்கு மெச்சூரிட்டி இல்லை. விஜயுடன் TMC கட்சி வேண்டுமானால் இருக்கலாம், நாங்கள் அவருடன் இல்லை. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தான் உள்ளது. இந்த கூட்டணியில் 3/2 பங்கு வென்று மெஜாரிட்டியை பிடிக்கும் என்றார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்துள்ளது. இதனால் வேறு வழியின்றி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராகவும் கர்நாடக துணை முதல்வராகவும் இருக்கும் TK சிவக்குமார் விஜய்க்கு போன் செய்து வாழ்த்து தெரிவித்திருக்கார். முன்னதாக கர்நாடக முதல்வர் சித்தாராமையா
முதல்வர் விஜயை தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தார் என்பதும், விஜய் முதல்வராக பதவியேற்கும் விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. அது மட்டுமின்றி தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவிக தலைவர் சி ஜோசப் விஜய் தனது அதிரடி நேர மேலாண்மை மூலமா கோட்டை அதிகாரிகளை பிரமிக்க வைத்திருக்கார். ஒரு சாதாரண அரசு ஊழியரை போல தினமும் காலையிலேயே தலைமை செயலகத்திற்கு வருவது மட்டுமின்றி மதிய உணவையும் வீட்டிலிருந்து கையோடு தூக்கி கொண்டு வந்து சாப்பிடும் அவரது எளிய வழக்கம் தற்போது கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் விஜயின் இந்த அதிரடி ஒழுங்குமுறை அங்குள்ள மூத்த IAS அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீசாரிடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரைத்துறையில் துல்லியமான டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெயர் பெற்ற விஜய் தற்போது அரசியல் மற்றும் அரசு நிர்வாகத்திலையும் அதே பாணியை கடைபிடித்து வருகிறார். பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை அவர் கோட்டைக்கு வரும் நேரங்களின் பட்டியல் அதிகாரிகளை அதிர வைத்துள்ளது. பதவியேற்பு விழா மே 10 விழா காலை 10 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜய் காலை 8:48 மணிக்கு நேரு உள் விளையாட்டரங்கிற்கு வந்து சேர்ந்தார். MLAக்கள் பதவியேற்பு மே 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு விழா தொடங்குவதற்கு முன்பாகவே காலை 8:45 மணிக்கு தலைமை செயலகம் வந்து அதிகாரிகளுக்கு ஷாக் கொடுத்தார். சபாநாயகர் தேர்தல் மே 12 காலை 9:30 மணிக்கு துவங்கிய கூட்டத்திற்கு காலை 8:55 மணிக்கு சட்டசபைக்குள் நுழைந்தார். நம்பிக்கை ஓட்டெடுப்பு மே 13 சபை கூடும் முன்பே காலை 9 மணிக்கு வளாகத்திற்குள் வந்து 9:22க்கு தனது இருக்கையில் கச்சிதமாகவே அமர்ந்துவிட்டார். அரசு நிகழ்வு முதலமைச்சர் விஜய் வந்த நேரம் MLAக்கள் பதவியேற்பு விழா காலை 8:45 மணி சபாநாயகர் மற்றும் துணை தேர்தல் காலை 8:55 மணி அரசு மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பு காலை 9 மணி சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் நிறைவடைந்த நிலையிலேயும் முதலமைச்சர் விஜய் தனது வழக்கமான அரசு பணிகளை கவனிக்க நேற்று காலை 9:55 மணிக்கே கோட்டைக்கு வந்துவிட்டார். மாலை 4 மணி வரை தொடர்ந்து பல்வேறு துறை உயர் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் அதிகாரிகளை மிகவும் கவர்ந்த விஷயம் என்னவென்றால் அவர் கோட்டைக்கு வரும்போதே தினமும் தனது மதிய உணவை கையோடு எடுத்து வருகிறார். மதிய உணவு இடைவேளையின் போது ஆடம்பர ஹோட்டல் உணவுகளை தவிர்த்து ஒரு சாதாரண அரசு பணியாளரை போல தனது அலுவலக அறையிலேயே அந்த உணவை சாப்பிடுகிறார். முந்தைய ஆட்சி காலங்களில் முதலமைச்சர்கள் கோட்டைக்கு வரும் நேரமும் அதற்கான போக்குவரத்து கட்டுப்பாடுகளும் பொதுமக்களுக்கு பெரும் சவாலாகவே இருந்தன. ஆனால் முதல்வர் விஜய் முன்பாகவே கோட்டைக்கு வந்து விடுவதால் பொதுமக்களுக்கு எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படுவதில்லை. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து கொண்டு எந்தவித பந்தாவும் இன்றி அரசு ஊழியர் போல் நேரத்தோடு வருவது, மதிய உணவை பாக்ஸில் எடுத்து வந்து சாப்பிடுவது போன்ற எளிய செயல்முறைகளை பார்த்து தலைமை செயலக மூத்த அதிகாரிகளும் பாதுகாப்பு பணியில் இருக்கும் போலீசாரும் தங்களது வியப்பை வெளிப்படுத்தி வந்துள்ளனர்.